திருத்தணி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு நடத்தினார். அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் தருகிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்விற்கு பிறகு காய்ச்சலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஏதேனும் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனையில் இருக்கோம். இங்கே கடந்த 2 நாட்களாக இதுவரை 130 பேர், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாக 130 பேர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் முதன்மை செயலாளர் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தொற்று தடுப்பு இயக்குனர் குழந்தைசாமி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து வருகிறாங்க. இதனைத் தொடர்ந்து அவங்க பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் ஆய்வு செய்தாங்க. தற்போது நம் இருக்கக்கூடிய பகுதி திருத்தணி மருத்துவமனைக்கு ஆய்வு செய்வதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இங்கே இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல் எதனால் பரவது, எந்தெந்த ஊர்களில் பரவது, இதுவரை 30 கிராமங்களில் காய்ச்சல் பரவி இருக்குது. குறிப்பாக பொன்பாடி, மேட்டுக்காலனி, முருகம்பட்டு போன்ற கிராமங்களிலிருந்து 15க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்ப சுகாதார மையங்களில். மேலும் எந்தெந்த கிராமங்களில் இருந்து இந்த காய்ச்சல் அதிகமாக பரவுகிறதோ, எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுது என்பது தொடர்பாக அங்கு இருந்திருக்கக்கூடிய நீர் ஆகியவை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆய்வுக்காக. அதன் ஆய்வின் அடிப்படையிலே அது விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காய்ச்சலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவற்றும் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் சாதாரண காய்ச்சல் தான், அதாவது சுகாதாரத்துறை முதன்மை செயலர் நம்மிடம் சொல்லும் பொழுது புதிய தலைமுறை கிட்ட பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, மல்டிபிள் காய்ச்சல், அதாவது பலவிதமான காய்ச்சல், கொசுக்களால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் தான், இது சாதாரண காய்ச்சல் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான முழு அளவிலே இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கார்த்திகேயன். ரகுவரன், எந்தெந்த பகுதியில் காய்ச்சல் பாதிப்பு அதிகம் உள்ளது, அங்கெல்லாம் என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? அதாவது முதல்ல காவேரி ராஜபுரம் அந்த கிராமத்தில் தான் பாதிக்கப்பட்டது. அந்த கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள், அதாவது 10 வயதுக்குட்பட்ட 4 சிறுவர்கள் சென்ற வாரம் உயிரிழந்த நிகழ்வு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஊர் முழுவதுமாகவே குடிநீர் குழாய்கள் மற்றும் சாக்கடைகள் அனைத்துமே சுத்தம் செய்யப்பட்டது. சுகாதாரத்துறையின் சார்பாக அந்த ஊர் முழுவதுமே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேங்கி இருக்கக்கூடிய நீர் அனைத்துமே அகற்றப்பட்டு சுகாதாரத்துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் போன்ற கிராமங்கள் 30 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த 30 கிராமங்கள் காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்ட கிராமங்கள் முழுவதுமே 29 சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை பணியாளர்கள், மருத்துவ குழுக்கள் ஆகியவை அங்கே ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. எதனால இது பரவுது, எந்தெந்த வயதினருக்கு பரவுது, அந்த வயதின் வாரியாக அவர்களை பிரித்து அவர்களுக்கு அந்த வயது, அதாவது பள்ளிகளிலிருந்து பரவுதா, அந்த பள்ளிகளில் இருந்து எந்த மாதிரியான சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அது போன்ற நடவடிக்கையில் சுகாதாரத்துறை ஈடுபட்டு இருக்கு. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாக பரவுவதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் குழுக்கள் அமைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இங்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பள்ளி கல்வி மாணவர்களுக்கு காய்ச்சல் ஆரம்ப கட்டத்தில் தெரிந்தாலே அதற்கான தடுப்பு மாத்திரைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.